பிளாஸ்ட் பிளாஸ்ட் பஸ்டர் ஆஃப் தமிழ் சினிமா. அஃப்கோர்ஸ் பிளாஸ்ட் படம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கராத்தேவை நல்லா கரைச்சி குடிச்சு வச்சிருக்க ஒரு குடும்பம், இன்னொரு பக்கம் பல கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராஜெக்டை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படின்னு துடிக்கிற ஒரு கார்பரேட் வில்லன். இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, இதுதான் இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி. முதல்ல இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் அண்ட் பிரீத்தி முகுந்தன் கேரக்டருக்கு வரக்கூடிய அவங்களுடைய சின்ன வயசு போர்ஷன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பட்டு மூடாமல் தான் ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே போக போக நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிடும், ஓகே கண்டிப்பாக இது எல்லா கேரக்டருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்டர்வலுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்குமே அவங்க கொடுத்த கனெக்டிவிட்டி மாசாக இருக்கும். குறிப்பாக இன்டர்வல் சீனை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பர்டிகுலர்லி அந்த ஒரு இன்டர்வல் சீனை பொறுத்த வரைக்கும் பிரீத்தி முகுந்தன் மேமும் சரி, அபிராமி மேமும் சரி பின்னி படத்தில் எடுத்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் சார் அவங்க எல்லாருக்கும் மென்டர் மாதிரி அவரு ஒரு பக்கம் சம்பவம் பண்ணுவார். ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, அடுத்த செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது, சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு நான் கூட கொஞ்சம் பயந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஜஸ்டிஸ் தர விதமாக செகண்ட் ஹாஃபுமே போதுமான அளவுக்கு என்கேஜிங்காக தான் இருந்தது. குறிப்பாக ஒரு கேரக்டரை வச்சு வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பீக் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் இருக்க மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு, எல்லா கேரக்டருக்குமே போதுமான அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஆப்போனன்ட் கேங்கில் வரக்கூடிய அடியாள் கேரக்டருக்கு கூட நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. அண்டு மைனஸ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் நிறைய இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே எனக்கு மிக முக்கியமான மைனஸ் பாயிண்டாக பட்டது, அபிராமி மேமுக்கு ஒரு சின்னதாக ஒரு எலிவேஷன் சீன் ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஒரு இன்டர்வல் சீனை ஒட்டி ரிவீல் பண்ணியிருந்தா இன்னும் படத்துக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். அதர்வைஸ் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு டைமில் எதுவுமே தோணாது, பயங்கரமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு படத்தை லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்குற மற்ற இயக்குனர்கள் யாராக இருந்தாலும் சரி, கதைக்கு தேவை, காட்சிக்கு தேவை அப்படின்னு சாக்கப்போக்கு சொல்லி கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத இடங்கள்ல கிளாமர் சீன்ஸோ லிப்லாக் சீன்ஸோ வச்சு எடுக்காம இந்த மாதிரி அப்பப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களை எடுத்தீங்கன்னா பார்க்குற எங்களுக்கும் நல்லா இருக்கும், நடிக்கிற அவங்களுக்கும் அவங்களுடைய கரியர்ல முக்கியமான படமா இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ராபப்ளி திஸ் ஹாஸ் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் தமிழ் சினிமா, எஸ்பெஷலி இன் திஸ் இயர். ஸோ படம் போய் பார்க்குறவங்க தயவுசெய்து போய் ஃபேமிலியோட பாருங்கள். குறிப்பாக உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய பொண்ணோ தங்கச்சியோ அம்மாவோ யாரெல்லாம் உங்களுக்கு இந்த பெண் உறவுகள் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.